வணக்கம் மக்களே, தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன விஷயத்த பேச போகிறேன்? சீரியஸாக பேச போகிறேன்னா, காமெடியாக பேச போகிறேன்னா, கோபமாக பேச போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? என்னோட தமிழில் பார்த்துருப்பீங்க, இவன் கண்டிப்பாக கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறான் அப்படின்னு. ஆமாங்க, கல்யாணம்னா கல்யாணம் நடக்கிறத பற்றி பேச போகிறதில்ல, இந்த கல்யாணத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு, ஹவு டு சேவ் யோர் மேரேஜ் லைஃப். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்ற போது நிறைய டிவோர்ஸ் வந்து நடக்குது. 10 வருஷம் 15 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு வந்து லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தொடருதான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறதுக்கு. ஏன்னா சில பேர் வந்து இம்மீடியட்லியே டிவோர்ஸ் பண்ணுறாங்க, செப்பரேட் ஆகுறாங்க, இல்லை கொஞ்சம் குழந்தைகள் பிறந்த பிறகு வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இது வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை, நம்ம மேரேஜ் லைஃப்பை எப்படி வந்து காப்பாற்றுறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலியை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா செஞ்சு தான் ஆகணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி காப்பாற்றுறாங்கிறது தான் இங்கே முக்கியம். ஏன்னா மேரேஜ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா கல்யாணத்துக்குள்ளே காதல் இருக்கணும். அந்த காதல் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் கல்யாணம் வந்து அழகாக மூவ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி வரும், பிள்ளைங்க வருவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் சந்தோஷமான ஃபீலிங்ஸ் தானே. ஆனால் இது இடையில வந்து முறிஞ்சு போகிறது வந்து எவ்வளோ மன கஷ்டம் ரெண்டு பார்ட்டிக்குமே. இதுவே நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபாதர் மதராக இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த பிள்ளைங்களோட நிலைமையை. இப்போது நான் உங்ககிட்ட சில டிப்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஹவ் யூ கேன் சேவ் யுவர் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? அது வந்து ஹவு டு அவாய்ட் பீங் டிவோர்ஸ்ன்னு சொல்கிறத விட ஹவு டு சேவ் யுவர் ரிலேஷன்ஷிப் சொல்கிறது அழகாக இருக்குன்னு நான் மாற்றி சொன்னேன். சரிங்களா? முதல்ல வந்து உங்கள் பார்ட்னர், உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வந்து கனெக்டிவிட்டியில் இருங்க. ஓகே, அதாவது நீங்கள் பேசும்போது லவ்விங்காக பேச முயற்சி பண்ணுங்கள். எடுத்ததுமே எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு, முகத்தில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு, லைக் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா அந்த சலிப்பு தன்மை வராமல் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அந்த மாதிரி லவ்விங்காக பேசுங்க. டெய்லி வந்து அதே மாதிரி பேசுங்க. ஓகே, அப்போ வந்து இன்னும் லைக் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சுங்கிறதுக்காக வந்து பேரை சொல்லி கூப்பிடாம மேபி நீங்கள் ஒரு நிக்நேம் வச்சிருக்கலாம், ஒரு செல்ல பேர் வச்சிருக்கலாம். அதையே வந்து டெய்லி கூப்பிட்டு பழகுங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து கோவத்திலேயே வந்து தப்பாக பேசுறதோ இல்லை வேற மாதிரி கூப்பிடுறதோ வந்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் சமைச்சு வச்சுருக்காங்களா, நல்லா இருக்குது, வெரி நைஸ், பெட்டர் தென் எஸ்டர்டேஸ் ஒன், வெரி சூப்பர், அன்றைக்கி செஞ்சு அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே உங்கள் ஹஸ்பண்ட் செய்கிற ஒரு விஷயத்த கூட நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இது என்ன வேலை செஞ்சாலும் என்ன பண்ணினாலும் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே சமயம் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து தயவு செஞ்சு டீக்ரேட் பண்ணி பேசாதீங்க. உங்கள் ஒய்ஃபையோ சரி ஹஸ்பண்டையும் சரி என்றைக்குமே உயர்த்தி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. ஸோ இது எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், லவ் இன்னும் கூடும். ஓ, எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு, இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்திருக்கு, அப்படி வந்து என்னோட பார்ட்னர் வந்து என்னை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாரு, எல்லாரும் முன்னுக்கும் வந்து உயர்த்தி பேசுறாருங்கிற ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரும்போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக காப்பாற்றலாம். அடுத்து, நம்ம ஒய்ஃப் இல்லைனா ஹஸ்பண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்களுக்கு இது பண்ணால் தான் பிடிக்கும், இந்த வீல் இந்த மாதிரி வந்து டெலிவர் பண்ணால் தான் பிடிக்கும், இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும்னு அவங்களுக்கு நம்ம ஸ்பவுஸ்க்கு, நம்ம பார்ட்னருக்கு அதுதான் பிடிக்குதுன்னா அந்த மாதிரி செய்யறதுல விட்டு கொடுக்குற தப்பே இல்லையே. அவங்க வந்து லைக் ரொம்ப டிமாண்டிங்காக கேட்குற விஷயத்த வந்து அது வேற. இப்போது டெய்லி லைஃப்பில் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகலாம், நீங்கள் வந்து பிளாக் கலர் போட்டது நல்லாயிருக்கும், ப்ளூ கலர் போட்டது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கொடுக்கும்போது வை டோன்ட் ஃபாலோ. அது பெரிய கஷ்டம் இல்லையா? இல்லை எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும், நான் ரெட் கலர் தான் போடுவேன். எதுக்கு ஆர்கியூமெண்ட் கொண்டு வரீங்க? அவங்களுக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம செய்ய பார்க்கணுமே. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பியரன்ஸ். இப்போ கல்யாணத்துக்கு முன்னுக்கு வந்து மேபி நம்ம வந்து யங்காக யூத்தாக அப்படி இப்படின்னு இருப்போம். ஓகே, அப்புறம் சில டைம் வந்து நம்ம வந்து அப்பியரன்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுடைய டெய்லி கமிட்மெண்ட், ஃபேமிலி, பிள்ளைங்க, சமைக்கிறது, அது இது, வேலைக்கு போகிறது, இது ஹஸ்பண்டாக இருந்தால் வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது அப்படின்னு நம்ம வந்து
நம்மளே நம்ம மறந்துடுவோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், நம்மளுடைய பர்சனல் அப்பியரன்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒய்ஃபுக்கோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கோ கல்யாணத்துக்கு புதுசில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த அந்த அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோமோ அது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். லைக் அவங்க பார்க்கும் போதெல்லாம் வாவ் 10 இயர்ஸ்க்கு முன்னுக்கு பார்த்த மாதிரி இருக்கு, 20 இயர்ஸ்க்கு முன்னுக்கு பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்கு அப்படின்னு. நம்ம வந்து அந்த ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து என்றைக்கும் வந்து நம்ம ஸ்பவுஸ் முன்னுக்கு வந்து நம்ம வந்து அழகாக இருக்கணும், எலிகன்ஸாக இருக்கணும், லைக் நம்ம வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். இதில் தப்பே இல்லைங்க, பிகாஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைங் யோர் ஸ்பவுஸ். நீங்கள் வேறு யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அழகாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அழகு இம்பார்ட்டன்ட் இல்லை தான், இருந்தாலும் உங்கள் அப்பியரன்ஸை நான் சொல்கிறேன். லைக் யூத்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக இப்போ இருக்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அதே மாதிரி கேரக்டரோடு இருக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அவங்க வந்து நம்மளை நம்பணும். நம்ம இப்படி தான் நம்ம எது செஞ்சாலும் நம்ம வந்து அவங்க நம்மளை நம்பணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்புறோங்கிறது முக்கியத்தை விட நம்ம உண்மையாக இருக்குமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓப்பனாக பேசுங்க, சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பண்ணால் சரியாக இருந்திருக்கும், ஒருவேளை உங்கள் ஸ்பவுஸ் தப்பு பண்ணியிருந்தாலோ அதை நீங்கள் வந்து அழகாக எடுத்து சொல்லலாம், கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் உட்காந்து பேசி கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சுருந்தாலோ அதையும் வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா வேற ஆள் மூலியமாக இந்த மாதிரி விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே வராது. யாரும் வந்து கோல் முட்டி வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க போகிறதில்ல. யாரும் சொல்கிற மனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட பேசுங்க. பேசுறதுங்க நீங்கள் மறைக்க தான் வந்து இன்னும் பிரச்சனையாகும். உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மறைக்கிறது. தயவு செஞ்சு உண்மையாக இருங்க, உண்மை நடந்ததை சொல்லுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. லைக் வந்து 2 பேருக்கும் வந்து ஆஃப் டேவா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். நீங்கள் கேட்கலாம், வாங்க நம்ம வந்து சேர்ந்து குக் பண்ணுவோம், பேக் பண்ணுவோம், இல்லைனா கார்டனிங் பண்ணுவோம், இல்லைனா ஷாப்பிங் போவோம், இல்லைனா ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்னு ஒரு 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 ஆக்டிவிட்டியை வந்து டெய்லி இல்லாட்டி இல்லைனா வீக்லி வந்து ஒன்றா செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பாண்ட் இருக்கும். ஓகே, நான் கேட்டு தான் அவர் செய்கிறாரு, நான் கேட்டு தான் அவங்க செய்கிறாங்க, அப்படி ஒரு பாண்ட் வரும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வந்து அது டைட் ஆகும். லைக் இன்னும் வந்து நல்ல வந்து பாண்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்புறம் மோஸ்ட்லி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, இல்லை வந்து இப்போ பிள்ளைங்களாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு புக்கு படிக்கிறீங்களா, அந்த மாதிரி டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டுகெதராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைக் அந்த வீட்டில் வந்து எல்லோரும் படுத்துட்டாங்க, நீங்கள் 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, தென் யூ கேன் டாக் சம் ஸ்டோரிஸ், லைக் சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு, பழைய காமெடியான விஷயங்களை பேசிட்டு, பழைய ரொமான்டிக்கான விஷயங்களை பேசிக்கிட்டு, ஸோ என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் பார்ட்னர் கூட. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து லைஃப் இல்லைங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வேலை போல இருக்கும், நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம பிஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஆனால் அந்த கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரம் ஒரு சாப்பிடும் போது இருந்தாலும் சரி, ஒரு கனெக்டிவிட்டி கொடுங்க. ஸோ ஏதாவது கனெக்ட் பண்ணி பேசிட்டு லைக் ஹாப்பியாக வந்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப் பார்ட்னரை, உங்கள் ஸ்பவுஸை நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம். நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், கோபங்கள் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம ஸ்பவுஸை வந்து நம்ம ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, அந்த வந்ததுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஏதாவது கலாய்ச்சிக்கிட்டு, ஏதாவது சிரிப்பு காட்டிக்கிட்டு, ஏதாவது ஃபன்னாக பேசிக்கிட்டு, சந்தோஷமாக என்கேஜ் பண்ணிக்கிட்டு என்னைக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்களோ அது வந்து உங்கள் வாழ்க்கை துணையை என்னைக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் வந்து லைக் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ன்னு வரும்போது, லைக் ஆனிவர்சரிஸ் வரும்போது, பர்த்டேஸ் வரும்போது, வேலண்டைன்ஸ் டே, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது, மதர்ஸ் டே வரும்போது ஒரு கிஃப்ட், அது வந்து பெரிய கிஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு செவீனியன் நீங்கள் கொடுக்கும் போது அந்த மனசு வந்து லைக் அது வந்து இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸை உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நம்மளோட ஸ்பவுஸ், நம்மளோட பார்ட்னர், நம்ம லவ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க, நம்மளோட அப்ரிஷியேஷன், டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது அது எவ்வளோ சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் டேக்கு மட்டும் இல்லை, டெய்லி உங்களுக்கு எது தோணுதோ சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சாப்பிட பிடிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன சாப்பாடு ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்சசரிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செய்யும் போதோ
அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. அது வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த யோசிச்சு பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா அதை யோசிச்சு பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசியா நான் சொல்ல போறது ரொம்ப சிம்பிளானதுங்க. செலவே இல்லை, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உங்க ஸ்பவுஸ் கிட்ட டெய்லி ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்க. அதுதாங்க மேஜிக் வேர்ட். நான் உன்னை டெய்லி லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்கிறது வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னல், அந்த காலத்து மெத்தடு. இப்போலாம் வந்து நம்ம பிஸியாக இருக்கோம், இதெல்லாம் சொல்லி தான் ஆகணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ சொல்கிறது வந்து இன்னும் உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரென்த் ஆக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த போனை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்ட தாங்க நீங்கள் ஐ லவ் யூ சொல்கிறீங்க. இதில் என்ன தப்பு இருக்க போகுது? அந்த 3 வேர்ட்ஸ்க்கு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ, அந்த வேர்ட்க்கு உள்ள பவர் வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்ங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் உங்களுக்கு ஒரு ஐ லவ் யூ மெசேஜ் வருது உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட இருந்து. என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம். நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை, நம்ம மேரேஜ் லைஃப்பை எவ்வளோ காப்பாற்ற முயற்சி பண்ணணும். ஏன்னா லைஃப் வந்து வெரி பியூட்டிஃபுல். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அழகாக வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஒரு அழகான ஃபேமிலி இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க. இட் ஷுட் பி வெரி ஹாப்பி, ஹார்மோனியஸ் ஃபேமிலி. அதனால வந்து எவ்வளோ முடியுமோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுங்க. டிவோர்ஸுங்கிற வார்த்தையை வந்து தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு குறைப்போம். ஓகே, நம்ம ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வாழ்க்கையோ, நம்ம வாழ்க்கையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார் மேலேயும் ஈக்குவலாக லவ் பண்ணுவோம். அவங்களோட குறை நிறைகளை வந்து அழகாக சொல்லி தீர்த்து சந்தோஷமாக கொண்டு போவோம். விட்டு கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவோம். சரிங்களா? மீண்டும் ஒரு அழகான டாப்பிக்கில் சந்திக்கும் வரை நன்றி.